ராம் நாராயண ராம். மெடிடேஷன் தியானம் செய்ய உண்மையில் மிகவும் முக்கியமானது. அதற்காக நம் மனதுக்குள் ஒரு பசிப்பு ஆவல் பிறக்க வேண்டும். அப்போதுதான் தியானம் செய்வது சாத்தியமாகும். அந்த ஆவல் உள்ளத்தில் இல்லை என்றால் தியானம் இயலாது. இது அனைத்தும் தானாகவே நடக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம் உள்ளுணர்வு விவேகம் நமக்கு சொல்கிறது. அதுவே நமக்கு தெரிவிக்கிறது. பிரச்சனை உருவாகிறது, துக்கம் வருகிறது, பணத்தின் பற்றாக்குறை உருவாகிறது, மரணத்திற்கு பின் முக்தி கிடைக்கவில்லை, மோக்ஷம் அடைய முடியவில்லை, அல்லது ஏதாவது நோய் வருகிறது. இந்த அனைத்திற்கும் ஒரே வழி தியானம். அனைத்து நோய்களுக்கும் ஒரே தடுப்பூசி தியானம். இதற்கு நீங்கள் காட்டுக்குள் போக வேண்டியதில்லை, மலைக்குச் செல்ல வேண்டியதில்லை, அல்லது ஏதேனும் குகையில் அமர வேண்டியதில்லை. வீட்டையும் பெற்றோர்களையும் விட்டு விலக வேண்டியதில்லை. வெறும் நிம்மதியான இடத்தில் தூங்குவதற்கு முன் தியானம் செய்ய வேண்டும். செய்ய தூக்கத்தில் செல்ல வேண்டும். இப்பொழுது கும்ப மேளாவில் 10 கோடி சந்நியாசிகள் வந்துள்ளனர். அவர்கள் ஏன் வந்தார்கள்? அவர்களுக்கு எந்த கடமை இல்லைதான்? தங்கள் கடமையை விட்டுவிட்டு அவர்கள் அனைவரும் இந்த தர்ம அறிவை பகிர்ந்து கொள்கிறார்கள். நாங்கள் அனைவரிடமும் கேட்கின்றோம், தனி தர்மம் ஏதாவது உண்டா? நாம் அனைவரும் தர்மத்தோடு பிறக்கின்றோம். ஆனால் பூமியில் பலவிதமான தர்மங்கள் எங்கிருந்து வந்தது? நாம் அனைவரும் பஞ்சபூதத்திலிருந்து உருவானவர்கள். அதையே உண்பதும் குடிப்பதும் செய்கிறோம். இந்த சந்நியாசிகள் சொல்வது என்னவென்றால், சந்நியாசியாக இருக்க வீட்டை விட்டே விலக வேண்டும், சமுதாயத்தை விட்டு விலக வேண்டும், பெற்றோர், வேலை, கடமை ஆகிய அனைத்தையும் விட்டு விலக வேண்டும் என்கிறார்கள். ஆனால் இது எப்படி படித்த தர்மம்? இது எப்படி மனிதத்தன்மை? இவர்கள் ஒருபோதும் முக்தியோ மோக்ஷமோ அடைய முடியாது. எவ்வளவு பெரிய சந்நியாசி இருந்தாலும் நாங்கள் சொல்வது, இவர்களில் ஒருவரும் முக்தியையோ மோக்ஷத்தையோ அடைய முடியாது. இவர்கள் அனைவரும் சமுதாயத்திற்கு எதிரியானவர்கள், இயற்கைக்கு எதிரியானவர்கள், ஒவ்வொரு தர்மத்திற்கும் தலைமை தாங்குகிறவர்கள், மற்றும் கோயில், மசூதி, தேவாலயங்களுக்கு போனவர்கள். அவர்கள் அனைவரும் சமுதாயத்திற்கு, நாட்டிற்கு, இயற்கைக்கும் வானத்திற்கும் எதிரியானவர்கள். மோட்சமும் மரணமும் வெவ்வேறு விஷயங்கள். ஒருவர் பிறந்தவுடன் அவர் இறப்பது நிச்சயம். ஆனால் மரணத்தை மோட்சம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் மரணத்திற்கு பிறகு எங்கே போவேன் என்பதை நாம் சிந்திக்கவே இல்லை. நமக்கு உணர்வு என்னவென்றால், இந்த பிறவி ஒரு கல்வி நிலையம். இங்கு நாம் கற்றுக்கொள்கிறோம், தேர்வுகள் எழுதுகிறோம், பின்னர் ஒரு ரிப்போர்ட் கார்டுடன் நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கே திரும்புகிறோம். பூமியின் அனைத்து புத்திசாலிகளும் அறிவாளிகளும் முதலில் ஒரே கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். பூமியின் பிரச்சனைகளுக்கு ஏன் இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை? தீர்வு யார் தருவார்கள்? நமது சமுதாய அமைப்பு இன்றைய நிலையில் எவருக்கும் பயனளிக்கவில்லை. ஒருவர் கூட சொல்ல முடியவில்லை, இந்த அமைப்பால் எனக்கு நன்மை கிடைத்தது என்று. ஏனென்றால் இதில் முழுமையான அழிவே இருக்கிறது. இவ்வமைப்பில் எவ்வளவோ குறைகள் உள்ளன. முழுமையான அமைதி கிடைக்கவே முடியாது. அதனால் இயற்கையை உணர வேண்டும் என்றால், வாழ்க்கையை சரியான பாதையில் நடத்த வேண்டும் என்றால், நமது மகாகுருவால் வழங்கப்பட்ட ராம் நாராயண ராம் என்ற பீஜ மந்திரத்துடன் நீங்கள் இணைய வேண்டும். இந்த மந்திரம் வாழ்க்கையின் உண்மையான வழியை காட்டுகிறது. வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் தானாகவே கிடைக்கின்றன, நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபிக்கும்போது. எனவே உங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள். உடனே ராம் நாராயண ராம் என்பதுடன் இணைந்து விடுங்கள். பூமி தோன்றிய நாளிலிருந்து இன்று வரை பூமிக்கான தீர்வு இல்லை. தவறு செய்பவர்களுக்கு சரியான பாதையை காண்பித்தல் நமது தர்மம். தர்மம் மற்றும் அரசியல் பெயரால் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். இயற்கையின் தர்மம் என்ற பிறவியினை அடக்கி அதை மனிதனால் உருவாக்கப்பட்ட தர்மத்தில் மாற்றிவிட்டார்கள். நீங்கள் இயற்கையின் தர்மத்தை ஏற்று அதை நன்றி கூற முடியும். இயற்கையே உங்கள் தர்மம் மற்றும் கர்மம். ஒருமுறை அமைதியாக அமர்ந்து சிந்தியுங்கள். இயற்கையிடமிருந்து நீங்கள் என்னென்ன பெற்றுள்ளீர்கள் என்பதை. இயற்கையின் தர்மத்தினை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு சாதனைகள் என்னென்ன, எது வரவில்லை என்பதை விரைவில் உணர்வீர்கள். இயற்கையை உடனடியாக யாராலும் புரிந்து கொள்ள முடியாது.